ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் ரைஸ் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் குக்கரில். இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகவும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பீஸ் பிரியாணி இலை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் பூ உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை உள்ள சேர்த்துக்கலாம். எல்லாமே பொரியட்டும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பீட்ரூட் நல்லா பொடியாக இலச்சி வச்சுருக்கேன். இதையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் பீட்ரூட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போது காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இன்றைக்கி நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போது 2 கப் சாதம் நான் எடுத்திருக்கேன். இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கலர்ஃபுல்லான பீட்ரூட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.